வணக்கம் மக்களே. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ ஷூட் பண்ணி 2 டேஸ் பிஃபோர் ஆகுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் சரி, போஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளுக்கு தகுந்த சிச்சுவேஷன் இல்லாத ஒரே ரீசன்னால் வீடியோ நம்ம சேனலில் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் ஸோ அகைன் நம்ம போடுற வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம டெய்லி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அவேர்னஸ் ஒரு கண்டென்ட் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வீடியோ ஷூட் பண்ணப்போ மணி நைட்டு ஒரு 2:30 ஆயிடுச்சு. 2:30க்கு தான் நாங்கள் சாப்பாடே ரெடி பண்ணி ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் தூங்கினோம். ஏன் அப்படின்னா என் பொண்ணு தூங்கவே இல்லைங்க. செம்ம அடம் பிடிச்சிட்டு தூங்கவே இல்லை. நாங்களும் வச்சுட்டு அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப நானும் என் ஹஸ்பண்டும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த நம்ம ஃபீட் பண்ணுற குழந்தைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுற டைம், அந்த டைமில் என் ஹஸ்பண்ட் தான் பாப்பாவை பார்த்துப்பாங்க. ஸோ அன்றைக்கி என்னவோ தெரில, பாப்பா தூங்கவே இல்லை. அதனால் 2 பேரும் சேர்ந்து பாப்பாவை பார்த்துட்டு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தனால கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு சாப்பாடு ஃபீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு போய் படுத்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ஒரு அவேர்னஸ் கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா பேர் பெட் லவர்ஸாக இருக்கட்டும், அனிமல் லவர்ஸாக இருக்கட்டும், நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெட் வளர்க்குறாங்கங்க. ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப அதீத அன்பு காட்டி வளர்த்துட்ருக்காங்க. ஸோ என்ன ஆயிடுது, அவங்களுக்குன்னு ஒரு குழந்த வந்துருச்சு அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆசையாக வளர்த்த அந்த பெட்டை கைவிட்டுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல முன்பின் தெரியாத ஒரு இடத்துல போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அங்கே ஹோட்டல் கடை நிறையா இருக்குது, அங்கே மார்க்கெட் ஏரியா, ஸோ அங்கே ஃபுட் கிடைக்கும், சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் குழந்தைக்காக கொண்டு போய் விட்றீங்க. இன்கேஸ் உங்களுக்கு 2வது ஒரு குழந்தை பிறக்கு அப்படின்னா, இந்த குழந்தைய வச்சு பார்க்கணுங்கிறதுக்காக உங்களோட ஃபஸ்ட்டு குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவீங்களா சொல்லுங்கள்? ஸோ அவங்க வாயில்லாத குழந்தைங்க, உங்களையே நம்பி உங்களையே எதிர்பார்த்து வாழ்ந்த உலகம் அவங்களோட உலகம். சடனாக கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல அவங்கள கைவிட்டுட்டு வரப்போ அவங்களுக்கு அந்த சூழ்நிலை என்னங்கிறதே தெரியாது. புது மனிதர்கள், புது இடம், டிராஃபிக்கில் எதுவுமே அவங்க பழகியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப பதட்டப்பட்டு ரொம்ப பய உணர்வு ஏற்பட்டு நிறையா குழந்தைங்க இறந்து போயிடுறாங்க, வெறி பிடிச்சிருது. தயவு செஞ்சு மக்களே, உங்களுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு, நீங்கள் பிஸி ஆயிடுறீங்க, நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரீசனுக்காக நீங்கள் வளர்க்குற குழந்தைங்கள தயவு செஞ்சு கைவிடாதீங்க. அது ரொம்ப மோசமான ஒரு மனநிலைக்கு அவங்கள தள்ளப்படுது. அதனால் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுது மக்களே. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைய வளர்த்திங்கன்னா உங்களால் முடியுதோ முடியலையோ தயவு செஞ்சு வச்சு பாருங்கள். இல்லையா, ஏதாவது ஒரு அனிமல் ரெஸ்கியூரை கூப்பிட்டு இந்த மாதிரி அப்படின்ட்டு சொல்லுங்கள். அவங்க ஏதாவது உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணுமோ அவங்க கொடுப்பாங்க. தயவு செஞ்சு கைவிடாதீங்க. நன்றி.